ஃபர்ஸ்ட் அடி கூப்பிட்டுருந்தாங்க, பனி இருக்கும் அப்படின்னாங்க. சொட்ரு போட்டுக்கோ, உள்ள 2 சட்டையை போட்டுக்கோ அப்படின்னாங்க. நானும் 2 சட்டையை போட்டு கூப்பிட்டு வந்தாங்க. இங்கே 4 இங்கே பனி ஆளே கொள்ளுத அளவுக்கு பனி விழுவுதுன்னாங்க. இங்கே வந்து பார்த்தா 2 பாறை தான் விழுந்து கிடக்கு வெயிலில். பனி அடிக்குங்க, ஒரு வெயில் தான் அடிக்கு. செம எக்ஸ்பீரியன்ஸ், பல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்ன பெரிய அம்பானி ஃபேமிலி. அம்பானி ஃபேமிலி இல்லடா, அன்பான ஃபேமிலி. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான வீடு போய் சோத்த போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க, வேலை வெட்டிய பாருங்க. போடா. ஹே கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கடா நெடுமங்காடு வழி பொன்முடி வந்திருக்கோம். நெடுமங்காடு எங்கே இருக்கு? வர்ற வழியில் வழியில் நெடுமங்காடு வழி பொன்முடிக்கு போயிட்டு ஒரு யாத்திரை. அவ்வளோ யாத்திரை. அது ஒரு வல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் தான். வல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் ஆனு வீடியோ போட்டு விட்றேன். பேச ஒன்றுமே புரியாது, தமிழில் பேசினாலே ஒன்றும் புரியாது. இன்னைக்கு தான் 6 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டோம். நாசமாக போயிடும் நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். என்ன பண்றது, 2 எலும்பு கூடுக்கு மத்தியில வந்து மாட்டிட்டோம்டா. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் எல்லா காரும் ஸ்லோவாகும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த இடத்துல நிற்காங்க. வேறு ஒரு காரணமும் கிடையாது. இந்த இடத்துல நின்றுக்கிட்டு கேமரா தூக்கிக்கிட்டு போகிற பிள்ளைங்களுக்கு டாட்டா காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் வாங்கடா போவோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன், கேட்க மாட்டேங்க. நீ தான் டாட்டா காமிச்சுன. என்னை பார்த்தா அப்படியா இருக்கு? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நம்மால் ஒரு ஆளுங்க உள்ளே உட்காந்துருக்காருண்ணா. பார்த்துட்டு போயிடுவோண்ணே. வந்தாச்சு, பார்த்துட்டு போயிடுவோண்ணே. அது வெள்ளைக்காரா இருக்கும்போது உண்டாக்கணும் இல்லை எல்லாம் அப்பவுமே உள்ளதில்லை. இது வெள்ளைக்காரா இருக்கும்போதே உண்டாக்கணும். நான் வரும்போது மஞ்சளையா இருந்தது 79. சரி சரி. அதுக்கப்புறம் நாங்கள் இதெல்லாம் கட்டி கம்பெனி தான் கட்டி கொடுத்தோம். பெர்லா கம்பெனி இருந்துச்சு. இப்போ தான் எடுத்தாங்க. புல்லட் இப்போ தான் படம் எடுத்தாங்க. சரி சரி. புல்லட் படம் அப்படியா? யாரு விஜய் இருக்காம்ல, விஜய் தம்பி வச்சு புல்லட் இப்போ தான் எடுத்தாங்க. நான் தான் பூசாரி இதில். பைக்குக்கு நான் தான் பூசாரி. விஜய் வண்டிக்கு பூசாரி வழி செஞ்சு எல்லாம் நடந்து அது அவங்களுக்கு கூட சார்ந்தா அதெல்லாம் போட்டுக்கிட்டாங்க. அந்த போர்டு அந்த இருக்குல்ல போர்டு. ஆமாம் ஆமாம். அந்த போர்டு வச்சிருக்க போடா. சரி சரி. ஃபர்ஸ்ட் வந்தப்போ இல்லை, எல்லாமே சரி சரி. எல்லாமே இங்கே தான் இருக்கோம் நாங்கள். சரி. அவங்க எல்லாம் சேர்ந்து நல்லா கொண்டு வருவாங்க. நல்லா வருவாங்க. சூப்பராக இருக்கும். சரி. சூப்பராக இருக்கும். அழகாக செய்வாங்க. அழகாக எல்லாம் செய்வாங்க. இப்போ வந்து 15ஆம் தேதி வந்து
கும்பாசம் நடத்தியாச்சு. நடத்தி முடிஞ்சு 5ஆம் தேதி கொடை கொடுப்போம். இந்த வரத இந்த மாதம் 5ஆம் தேதி. அப்படியா? இந்த 41 நாள் பூஜை நடந்துக்கிட்டு 21 நாள் பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு. சரி சரி. அதான் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கேன். சரி சரி. 6 மணிக்கு தான் பூஜை நடக்கும். கொடைனா எப்படி நம்ம ஊர்ல மாதிரி? ஊர் தான் இங்கே அங்கெல்லாம் அறுவாள் ஆடுதான் தெரியாது. இங்கெல்லாம் 10 அறுவாள் ஏறிக்கும். சாமியா அறுவாள் ஆடுறாங்க. ஆமாம் 10 அறுவாள் அடிக்கும். இப்படி இருக்கும். இல்லை சாமிக்கும்போது யாரையும் நம்ம இது எவ்வளோ நேரம் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. நல்லது, எல்லா மக்கள் நல்லா இருக்கட்டும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வெளியில் போர்டு வாங்கிட்டு வா. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பொன்முடி போய்கிட்டு இருந்தோம். பொன்முடி போய்கிட்டு இருக்க வழியில் அதாவது தமிழில் போர்டு இருந்துச்சு. அதாவது இது வந்து கேரளா, நாங்கள் தமிழில் எங்கேயுமே போர்டு பார்த்ததே கிடையாது. அதாவது தமிழில் போட்டிருந்துச்சு. என்னடான்னு பார்த்தோம், அருள்மிகு ஸ்ரீ கருப்பசாமி ஆலயம்னு போட்டிருந்துச்சு. என்னடா கருப்பசாமி ஆலயம்னு இங்கே வச்சுருக்காங்க, நம்ம ஆள் இங்கே இருக்கையில் நம்ம இதுக்கு அங்கே போகணும் அப்படின்ட்டு நேராக வண்டியை எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்த பிறதான் தெரியுது கருப்பசாமி அங்கே 10 ரூபாயில் ஆடிக்கிட்டு இருக்காரு. நீ பார்த்த 10 ரூபாயிலலாம் ஆடலை, ஆடுவாங்களாம் 15ஆம் தேதி. கண்டிப்பாக வரணும். ஆமாம், ஏன்னா கோயிலாம் அப்படியே நம்ம ஊருக்கு போன ஒரு ஃபீல், அந்த ஃபீல் இருந்துச்சு. நம்ம ஊரில் உள்ள சாமிகள் எல்லாமே இங்கே இருக்குது. ஆமாம், நம்ம யாரும் நம்ம ஊருக்கு போக வேண்டாம். இங்கே உள்ளவங்க இருந்தீங்கன்னா பக்கத்தில் ஓடி இங்கே வந்து சாமி கும்பிட்டு போயிடலாம். இந்த பூசாரியே சொல்லியிருப்பார், இப்போ தான் ஷூட்டிங் நடந்துட்டு போச்சு அப்படின்னு சொன்னார். அதுக்குள்ள நம்ம ஷூட் பண்ண வந்துட்டோமா? ஆமாம், நம்ம பெரிய பட்ஜெட்டு. அதில் 2 பேர் எங்களை பெரிய ஷூட்டிங்காரங்கன்னு நினச்சிக்கிட்டு வையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. சாமி வீடியோ எடுக்கூடாதீங்க, உலகம் ஃபுல்லாக பரப்பிடுவாங்க. எங்கள் ஊருக்காரங்களே வீடியோ பார்க்க மாட்டேங்கிறாங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? இது கார்த்தி சித்தப்பாவா? ஆமாம், அங்கே கம்பெனி வச்சிருக்காருல, தேயிலை கம்பெனியா? கார்த்தி சித்தப்பா தேயிலை கம்பெனி. என்ன வண்டி எங்கேயுமே விட முடியும். ஓ, கேட்டதுக்கு வேண்டான்ட்டு எங்கண்ணா இருக்கணும் வேலைக்கு போகலாமா? நான் ஒரு பிரெட் ஆம்லேட், ஒரு லேஸு, ஒரு சோடா நார். நானும் லேஸு எவ்வளோதான் தெரியுங்க, கொஞ்சம் குறையா சாப்பிடுங்களா? ஒரு பிரெட் ஆம்லேட்டு, பிரெட் ஆம்லேட் சாப்பிடுவாங்க, ஒரு சோடா லைம். நீ? நான் ஒரு சோடா லைம் 1 2 கப் இருக்கு. அதை அவன் 1 குடிச்சது, நான் குடிக்கல. இந்தால உன் பங்கு. திரும்ப ஒரு பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டேன், கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். 4 வாங்கினாங்க, அதில் கொஞ்சம் தான் கிடச்சிச்சு, ஒரு அரை பங்கு தான் கிடச்சிச்சு. அது முன்னே காலி பண்ணிட்டாங்க. காலி பண்ணிட்ட. அதுக்கப்புறம் ஒரு வாழை கேப்போம் லாஸ்ட்டாக முடிச்சுக்கிட்டேன். நான் 2 பைனாப்பிள் மறந்துட்டேன். உப்புலோட்ட நெல்லிக்காய், அதுக்கப்புறம் டீ. அவ்வளோதான் நீ கணக்க மறந்துட்டாங்கப்பா, கணக்க மறந்துட்டான். என்ன 2 பைனாப்பிள். பைனாப்பிள் எடுத்தியோ? ஆமா. கொய்யால. நீ? நான் பழமொழி மட்டும்தான். நீ ஒன்று இது ஆக்ஷன் மேடம். கொய்யா மரமானே உப்பு போடுங்க, சர்பத்து போடுங்க. வேற லேஸ் யாரும் எடுத்தீங்களா? இல்லை 2 லேஸ், சோடா நாரங்க 2 3 இல்லை, சர்பத் ஒன்று, ஒரு பூஸ்ட், ஒரு டீ. நாளைக்கு நான் 2, நான் 1, தேனலிக்கா 2, உப்பு நெல்லிக்காய், மாங்காய் 1, பைனாப்பிள் 2. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. 476 மதனே கொடுத்துட்டு வந்துரு. பொன்முடி மேல வந்தாச்சு. வழியில எத்தனை ஹேர் பின்றா? 22. 22 ஹேர் பின் இருந்துச்சு. 24 ஓ, 22 தாயா? சும்மா மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நானும் அதான் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன், என்னை மட்டும் பண்ண விட முடியல. 22 ஹேர் பின்ஸ் இருக்கு. 22 ஹேர் பின்னா என்னடா? ஹேர் பின்னா பூ வைக்கிறது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா.
இது வளைவியா அதான் ஹேர் பின்னு சொல்லுவாங்க. ஓ நான் கூட ஹேர் பின்னுங்க நான் ஒன்று ஒன்றா கீழே தடிக்கிறேன். இது வளைஞ்சு நினைச்சேன். ஓ அதுதான் ஹேர் பின். ஓ நீ நினைச்ச நான் பூ வைக்கிறதுக்கு ஹேர் பின் இருக்கும் அப்படின்னு நானும் பார்த்துக்கிட்டேன். வேற ஒரு ஹேர் பின் கூட காணும். வளைஞ்சு ஏறுறோம்ல அது எஸ் வளையம். ஹேர் பின் இப்படி ஏறி திருவனந்தபுரம் சிட்டிக்குள்ள இருந்து எத்தனை கிலோமீட்டர்? 53. 53 கிலோமீட்டர் தான். எங்க வீட்டுல இருந்து 57 போட்டுருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. சிட்டிக்குள்ள இருந்தியா? நீ உங்க வீட்டுல இருந்து நான் அவ்வளோதான் போட்டுருவோம். சோதி கல்யாணம் இங்கே பனி ஆளையே கொள்ளுத அளவுக்கு பனி விழுவுதுன்னாங்க. இங்கே வந்து பார்த்தா 2 பாறை தான் விழுந்த கிடக்கு வெயிலில். அடிக்கடி மண்டே பழக்குண்ட விழுந்துட்டு கீழே ஒருத்தன் சொட்டரா போட்டாங்க. இடமங்காடு வழி பொன்முடிக்கு ஒரு யாத்திரை. வல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். எங்க அடங்கொக்கா மக்கா. இப்போ இறங்கிட்டோம். எப்படி ஏற? அவன் கஷ்டம் அவனுக்கால தெரியும். மரத்துக்கு அடியில் யாரோ 2 பேர் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. அதான் கண்டுபிடிச்சிரியா? எவ்வளவு அதை பார்த்தா ஏதோ ஒரு கொடிய மிருகம் மாதிரி இருக்கு. வாங்க நம்ம பின்னாடியே போயிடும். முன்னாடி போனா கடிச்சு போடுமா? பின்னாடி மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? ஆஹா அவனா நீ மகேந்திர அடிவா துணைக்கு கண்ணா இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. சிரியா ஏய் இப்போ போடுற இந்த பாட்டுக்கு ஆடுங்களா? இதானா பாட்டு? தள்ளி போல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. கூட வந்து நின்றுட்டு யாரு? சுரேஷ். அவர் தள்ளானே செத்தே போயிருவேல. நான் செத்துருவோம்ல. என் மூக்கிலே வந்து விழுந்துருவாம்ல. ஓ ஓ நாடகத்தில் வந்த மாதிரி ஆடுதார்ல. இதெல்லாம் பாட்டுறாவே சும்மா. 4 காலு நாட்டாமையா, 4 காலு நாட்டாமையா. பொம்பளை 2 பேரும் அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. நீங்க வா வருஷம் இடுப்பு வளர்ச்சி வைக்கத்தா. அண்ணா ஆட்டம் போட்டு எனக்கு அடிலாமல் ஆட்டம் போட்டு உனக்கு போகணும். யாரை பார்த்தாலும் கெட்டி பிடிக்கிறது தான் போறான். வேற உனக்கு போனா
போல வச்சு அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. இவங்க பாட்டு தேன்மொழி கனிமொழின்னு போட்டு விட்டுட்டு யாரை கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இப்படிலாம் பாட்டு போட்டு ரீல்ஸ் எடுக்க சொன்னா நான் எப்படி வருவேன்? இப்படி வரமாட்டேன். அவனுக்கு பிள்ளையா கூட்டு வர முடியும். வந்ததுல இருந்து ஒரு மார்க்கமாவே அதைதான். ஐயோ சினுங்கிறான். கைஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பொன்முடியில் ஒரு ரெஸ்டாரண்டா காஃபிட்டேரியா. காஃபிட்டேரியா. காஃபிட்டேரியாவா அங்கே வந்துருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டீ காஃபி குடிக்கிறதுக்கு. நம்ம 6 கட்டன் காஃபி 6 வாழைக்காய் ஆர்டர் பண்ணியிருக்கோம். வாங்குறதுக்கு நிற்காரு. வாங்கிட்டு வந்தானே ஒரு பிடி தான் சாராயம். சாராயமா? மணக்க மணக்க கட்டன் சாயம். கட்டன் சாயம் வாழைக்காய் எப்படி இருக்கு? வல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நம்மங்களுக்கு தேன் மிட்டாய் சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ். கைஸ் அதாவது நம்ம இப்போ கார் பார்க்கிங்கில் இருக்கோம். கார் பார்க்கிங், காரு, பைக்கு எல்லாமே இங்கே பார்க் பண்ணிக்கலாம். பஸ்ஸு, லாரி எல்லாமே. ஆனால் அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் உண்டு. எவ்வளோடா பைக்குக்கு நமக்கு எவ்வளோ வாங்கினாங்க? பைக்குக்கு 20 ரூபா. பைக்குக்கு 20 ரூபா வாங்கினாங்க. மனுஷங்களுக்கு 40 ரூபா. ஆமாம், மனுஷங்களுக்கு 40 ரூபா வாங்கிட்டாங்க. இப்போ ஹெட்டுக்கு 40 ரூபா, அடுத்து பைக்குக்கு 20 ரூபா. இப்போ காருக்கெல்லாம் எவ்வளோன்னு தெரியாது. கார் 40 ரூபாயா? கேமராமேனுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. 40 ரூபாயா காருக்கு? காருக்கு 40 ரூபாயா? ஆமாம், எனக்கு 2 கார் வாங்கி. சரி, நம்ம இப்போ அந்த வியூ பாயிண்ட் போவோம். என்னல்ல பாலம் அது? வியூ பாயிண்ட் தான். வியூ பாயிண்ட் தான். அங்கே நம்ம இதுக்கு வாங்க. கைஸ் அதாவது மணி 5:30 தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி அடிச்சு கீழே பற்றி விடுதாங்க. கைஸ் அதாவது நாங்கள் இப்போ சோலார் வால் வாழ்ந்த இடத்த யூஸ் பண்ணிட்டோம். ஒரு வியூ பாயிண்ட் வந்திருக்கோம். மேலே தண்ணி தொட்டி இது தண்ணி தொட்டி இல்லையா? வியூ பாயிண்ட். அதுதான் வச்சிருக்காங்க. என்னமோ கட்டி விட்டுருக்காங்க. ஆனால் உள்ளே விட மாட்டுருக்காங்க. உடச்சி போட்டாங்க. ஆமாம், உடச்சி போடல, அடைச்சி போட்டாங்க. 2 சித்திய பிள்ளை கீழே இருக்கு. மதனும் செல்வமும். அது அவருக்கு முன்னாடி தள்ளி போச்சு தொப்பை. அதனால மேலே ஏறி நடந்து வர முடிய மாட்டேங்குது. அதனால கீழே நின்றுட்டாங்க. வந்து அங்கிட்டலாம் போகலாம். ஆனால் டைம் ஆயிடுச்சு. 5:30க்கே அடித்து வெளில ஊற்றிட்டாங்க. ஆமாம், வரும்போதே உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் கேட்காம ஓடியான்ட்டோம். கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரியான பள்ளத்தாக்கு கைஸ். நம்ம இங்கே கீழே விழுந்தோம்னு வச்சுக்கோங்க, அங்கே போய் தான் எந்திப்போம். அங்கே போய் எந்திக்க முடியாது. நாளை கழிச்சு ஊதிடுவாங்க. அப்புறம் பாடை கட்டிடுறாங்க. கைஸ் செம எக்ஸ்பீரியன்ஸ். வல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து நெடுமங்காடு வழி பொன்முடியில் ஒரு யாத்திரை. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனு. எல்லாரும் வந்து காணுங்க, அடிச்சு ஒழிக்கும். நில்லுல கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது. அதான் வந்து எழுதி வச்சிருக்கான், என் கல்லறை எழுதுங்கள். இப்பதான் கொஞ்சம் ஜில்லு ஜில்லுன்னு காத்து அடிச்சிச்சு. அந்த நேரம் பார்த்து விசில் அடிச்சுக்கிட்டே வந்து விரட்டி விட்டுட்டு இருக்காரு. நீ என்ன நினைக்கிற? இதை பற்றி நான் என்ன சொல்லன்னு எனக்கே தெரியல. எனக்கே தெரியலையா? பாதி நிழல் பாதி வெயில். போகிற இடம்லாம் அப்படித்தான் இருக்குப்பா. நம்ம காலை வச்ச இடம்லாம் கட்ட முடியாது தான் இருக்கு. நான் வியூ பாயிண்ட் செம. நம்ம போகிற இடத்துக்கு நம்ம போகிற இடத்துல யானை வந்துட்டு போயிருக்கு. அது இப்போதான் வந்துட்டு போயிருக்கு. பச்சை சாணியாக கிடக்கு. நக்கி பாரு. அதை பார்த்தீங்கன்னா எங்கே விட்டாலும் ஹெல்மெட்டு திருட்டு. என்னைக்கு கவர்மெண்ட் ஹெல்மெட்டு கட்டாயம் சொன்னாங்களோ அன்னையிலேருந்து ஹெல்மெட், என் ஹெல்மெட் 10 ஹெல்மெட்டு காணுது. இன்னைக்கு நல்ல வேலைக்கு என் ஹெல்மெட் இருக்கு. அதுக்காக நான் சேஃப்டி பண்ணி வச்சுருக்கேன். சுற்றி சுற்றி இப்படி போட்டோம்னா எடுக்க லேட் ஆகிடும்.
என்ன ஒரு புத்திசாலித்தனம். அதை எடுத்து நல்ல ஒரு ட்ரிக்கா கேட்டா இது யாரும் പറഞ്ഞു തന്നില്ല ഇതുവരെ. அதான் என்ன എത്ര ഹെൽമെറ്റ് അറിയാമോ? 10 ഹെൽമെറ്റ്. 10 ഹെൽമെറ്റ്. നീ ഒരു കാര്യം പറ, ഗവൺമെന്റ് എടുത്ത് വാങ്ങിച്ചു തരാൻ പറ. അവന്മാരല്ലേ ഹെൽമെറ്റ് ഇടാൻ പറഞ്ഞത്? 1000 രൂപ 1000 രൂപ ഫൈൻ അടിച്ചാ അതൊക്കെ തിരിച്ചു വാങ്ങിച്ചിട്ട് അല്ലെങ്കിൽ திருட்டுக்காரன் பிடிக்காம போற. எல்லாரும் கண்டிப்பாக ட்ராவலிங் இப்போ ஹெல்மெட்டு போட்டு போங்க. இது போலீஸ்காரங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்கலாம் நீங்கள் ஒன்றும் பார்க்க வேண்டாம். நம்ம சேஃப்டியை மட்டும் பாருங்கள். ரைஸ் அதாவது பொன்முடி போயிட்டு திரும்பி அதே வழி தான் திருமங்காடு வழி எடுத்து பேர் கடை போகிறோம் நாங்கள். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. கண்டிப்பா எல்லாரும் பொன்முடி வந்து விசிட் பண்ணி பாருங்க. ரொம்ப பயங்கரமான பிளேஸ், அடிபொலியான பிளேஸ். இது வரைக்கும் இந்த வல்லாத்துங்க அந்த ஒரு ஆத்து. அப்புறம் இங்கே வந்து கஃபிட்டீரியா இருக்குது, அப்புறம் போய் டீ குடிச்சு வந்தாங்க. என்னடா ஆமா, டீ கட்டஞ்சாயா பிளாக் டீ வல்லாத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. நல்லா இருந்துச்சு. வாழைக்கப்பம் வல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. அடிபொலியா வாழைக்கப்பம் போகும்போது நீ சும்மா வாழை நீயா வாங்கினா நல்லா இல்லை. நான் தயவு செஞ்சு யாரும் வாழைக்கப்பாங்க. 1.5 வாழைக்கப்பம் இல்லைல்ல. இலையப்பம் இருக்கு, இலையப்பம் நல்லா இருக்கு, வாழைக்கப்பம் நல்லா இலைய பண்ணி தின்னியா? நடிப்பு, எல்லாம் நடிப்பு. எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. போய் சாப்பிடுவோம், ஒரு பிரச்சனை இல்லை. ரைஸ் அதாவது நாங்கள் இப்போ பொன்முடிக்கு போயிட்டு ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கோம் வீட்டுக்கு. வல்லாத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனு. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. அதாவது இப்போதான் அங்கெல்லாம் பார்த்தா தெரியும், இப்போதான் பனி வருது அங்கே காட்டில் பாருங்க. இனிமேகிட்டு காட்டு. இப்போதான் நல்லா பனி அடிக்க நேரத்தில் வெளியே பற்றி விட்டாங்க. அப்புறம் என்ன தெரியும், சங்கடமா இருக்கு மனசு. எனக்கு ஏதோ இதுல ஒரு நல்லது தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, சளி பிடிக்காது. நான் சடக்குன்னு வீட்டுக்கு போயிடுவேன். நீ போக நாங்க 40 ரூபா கொடுத்துருக்கோம்ல. நானே 40 ரூபா கொடுத்துருக்கேன். அப்பனா நீ இருக்கணும். 40 ரூபா கொடுத்த சண்டே அங்கேயே போட்டிருக்கலாம்ல. ஏற்கனவே சளி பிடிச்சிருக்கு. நான் அந்த 800 ரூபா கொஞ்சம் கொடுத்தேன் உள்ள. இல்லை ஆளைங்க பேசக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு, 5:30 ஆயிடுச்சு. எல்லாரும் அடிச்சு வெளில கீழே பற்றிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து ஒரு ஓரமாக ஒதுங்கி நின்று உங்களுக்காக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். பார்த்தாலே தெரியும், மலங்காட்டுக்குள்ளே நின்றுக்கிட்டு யானை, கிளி, சிங்கம், கரடி வரும். அதெல்லாம் நான் பேசிக்கு இருக்கேன், அவன் அங்கிட்டா எடுத்துக்கிட்டு இருக்கான் என்னமோ சிங்கம் புலி வருதுன்ட்டு. அந்த மாதிரி இடத்துல நின்று உங்களுக்காக வீடியோ போட்டுக்கிருக்கோம். ஆனால் ஒரு ஆளும் வீடியோ பார்க்க மாட்டேங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் வீடியோ போடுறதானே, அதுக்கு வீடியோ பண்ண மாட்டேங்க. நீங்கள் பார்த்துருங்க, எல்லா வீடியோ பாருங்கள். உங்களுக்காக ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. நான் என்னமோ பாடம் எடுக்கணும்லாம் நினைக்க வேண்டாம். இது வந்து உங்களுக்கான ஒரு வல்லாத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஒரு ஆற்றை கூட அவங்க எனக்கு காட்டலை. தயவு செஞ்சு வீடியோவை பார்த்து நீங்களாவது என்ன ஆறுன்னு அதை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அப்புறம் சீசன் வந்து இது கிடையாது, நவம்பர், டிசம்பர், ஜனவரி. வேற எதுக்கு இன்னைக்கு கூப்பிட்டு வந்தாங்கன்னு கேளுங்க என்னைய. நீங்க இன்னும் என்னைக்கா வந்தீங்க? நான் 4 மாசமா கூப்பிட்டு இருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல, இங்க பொன்முடி வர்றது கூப்பிட்டு இருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பை. அதே மாதிரி வீடியோ பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.